சென்னை அம்பத்தூர் அடுத்த அத்திப்பட்டில் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளானதுடன் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், அங்கிருக்கும் தற்போதைய சூழல் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. அபிநயா, தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது சென்னை பெருநகர மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் 7க்குட்பட்ட அத்திப்பட்டு கலைவாண நகர் செல்லக்கூடிய அந்த சாலை, குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வானகரம் சாலை மற்றும் திருப்பதி கொடை சாலை, இந்த சாலைகள்ல மிக குறுகலான சாலை. ஏற்கனவே இந்த சென்னையின் புறநகர் பகுதியான ஐயப்பாக்கம், ஆவடி, இந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து இந்த அத்திப்பட்டு வழியாக தாம்பரம் மதுரவாயல் பைபாஸை சென்றடைந்து அங்கிருந்து சென்னைக்குள் அதிக வாகனங்கள் செல்லும். குறிப்பாக ஆவடியிலிருந்து 108 அவசர ஆம்புலன்ஸ்களும் இந்த வழியாகத்தான் செல்கிறது. இந்த சாலை தான் தற்போது, அதாவது சாலையில் பள்ளம் இருக்கலாம், ஆனால் பள்ளமே சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் ஏற்கனவே இந்த பல்வேறு 3 திட்ட பணிகளுக்காக சாலை என்பது ஒரு புறம் தோண்டப்பட்டது. இந்த தோண்டப்பட்ட பிறகு மீண்டும் பேட்ச் ஒர்க் முறையாக செய்யப்படவில்லை. அந்த பேட்ச் ஒர்க் முறையாக செய்யப்படாததால் சாலையில் ஒரு அடி அளவிற்கு வாகனங்கள் தட்டு தடுமாறி செல்லக்கூடிய அளவிற்கு பள்ளம் என்பது ஏற்பட்டு இந்த பகுதியில் தினந்தோறும் காலை, மாலை, இரவு நேரங்கள்ல கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த நேரங்கள்ல போலீசார், போக்குவரத்து காவல்துறையினர் யாருமே பணியில் ஈடுபடுவதில்லை. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த வாகனங்கள் பள்ளத்தில் தட்டு தடுமாறி செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. இது குறித்து இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவரிடம் கேட்டபொழுது, இந்த சாலை செப்பனிடும் பணிக்கு டெண்டர் வைக்கப்பட்டு உள்ளதாகவும், ஆனால் இதுவரை டெண்டர் எடுத்தவர்கள் இந்த பணியை செய்ய முன்வரவில்லை எனவும் இந்த நிலை தொடர்ந்து இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடம் புகார் தெரிவித்திருப்பதாகவும் உடனடியாக சரி செய்யப்படும் தெரிவித்தார். ஆனால் வாகன ஓட்டிகள் கூறும்பொழுது, கடந்த ஒரு ஆண்டாக இந்த சாலை இந்த நிலையில் தான் இருக்கிறது. போலீசார் யாரும் பணியில் ஈடுபடுவதில்லை. வாகனங்கள் இந்த வழியாக தட்டு தடுமாறி அரை மணி நேரம் ஒரே இடத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும், கல்லூரிக்கு செல்வோர், குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வோர் என அலுவலகங்களுக்கு செல்வோரும் கடுமையான அவதிக்கு உள்ளாகின்றனர். எனவே இந்த மழைக்காலம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதற்குள்ளாக விட்டு மழை பெய்து வருகிறது. இருந்தாலும் இந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும். ஏனென்றால் லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக இந்த அம்பத்தூர் எஸ்டேட் தொழிற்சாலைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, இங்கு உள்ள நிறுவனங்கள், அங்கு கூடிய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் இந்த வழியாகத்தான் சென்றால் எளிமையாக சென்று விடலாம் என அனைத்து வாகனங்களும் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இது போன்ற அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை, அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய சாலையை வாகன ஓட்டிகளுக்கு ஏதுவாக முறையாக செப்பனிட்டு அமைக்க வேண்டும் எனவும் இந்த வாகன ஓட்டிகள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அபிநயா, கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.